வணக்கம். நான் உங்கள் நித்யானந்தன். என்ன அப்படின்னா, உதயநிதி ஒரு ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. அதை நம்ம காவேரி நீரை பற்றி பேசினா என்ன அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தினார். அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வரணும். நான் காவேரி நீரை பற்றி பேசினேன் அப்படின்ட்டு ஊடல அவர் ஒரு வார்த்தை போடுறாரு. ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தைகளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தங்கள் நல்லா புரியும். சரியா? அதனால உதயநிதிகிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, சார் உங்களுக்கு எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வருமா? ஏன்னா அதாவது சரி, சிஎம் விஜய் பற்றி நீங்கள் சொன்னீங்க, எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வரணும் அப்படின்னு. பின்னால் உங்கள் தொண்டர்கள்லாம் கத்துனாங்க த்ரிஷான்ட்டு. அதை ஒன்றும் மறக்கவே இல்லை. அதே மாதிரி என்ன அப்படின்னா, டிவிகேல இருந்து பின்னால இருந்து நயன்தாரா அப்படின்ட்டு கத்தனா எப்படி உங்களுக்கு அப்போ தண்ணி வந்துச்சா? சாரி, நான் அந்த இதையும் காவேரி பற்றி தான் சொல்லுவேன். நீங்கள் தப்பாக நினைச்சக்கூடாது. உதயநிதி, உங்களுக்கு அப்போ தண்ணி வந்துச்சா? காவேரி தண்ணி வந்துச்சான்னு கேட்குறேன் உதயநிதி அவர்களே. நீங்கள் தப்பாக நினைக்க கூடாது. உங்களுக்கு தண்ணி வந்துச்சா? இல்லை பால் டாயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கும்போது என்ன அப்படி தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்களா, டைரெக்டாக குடிச்சிங்களா? ஏன்னா பால் டாயில் குடிச்ச விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் வேணா என் மேலே கேஸை போட்டு போங்க, நான் உங்களுக்கு டைரெக்டாக நான் கோர்ட்டில் சரண்டர் ஆகுறேன், நம்ம பார்த்துட்டு போவோம். நீங்கள் பால் டாயில் தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்களா இல்லை டைரெக்டாக குடிச்சிங்களா? இல்லை உங்களுக்கு தண்ணி வந்துச்சா? நயன்தாரா, சாரி, எனக்கு வார்த்தை திருப்பி கொஞ்சம் உளருது. அப்போ உங்களுக்கு தண்ணி வந்துச்சா? சரியா? அதனால வார்த்தையை கொஞ்சம் உங்க அப்பனை மாதிரி கொஞ்சம் உங்க அப்பன்கிட்ட கேட்டுக்கிட்டு, உங்க அப்பன் தயவுல உங்க தாத்தா தயவுல வந்த ஒரு நாதாரி நாய்க்கு என்ன அப்படின்னா, அரசியல்ல பல போராட்டம் பண்ணி மந்திரி ஆகணும், அரசியல்ல உள்ள வரணும், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு எந்த ஒரு தத்து விளையாட்டும் தெரியாத ஒரு பரதேசிக்கு நான் இதை ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். என்ன அப்படின்னா, நீங்க உங்க குடும்ப பேக்ரவுண்டை விட்டுட்டு நீங்க தனியா முயற்சி செய்து நீங்க துணை முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா? அதனால எந்த பம்பில் தண்ணி வருது, விஜய்க்கு தண்ணி வந்துச்சான்னு நீங்க என்ன விளக்கு பிடிச்சி ஆட்ட போனீங்களா? அது காவேரிக்கு கொடியாட்ட போனீங்களான்னு கேட்டேன். நீங்க தப்பான கேட்க கூடாது உதயநிதி. காவேரிக்கு கொடியாட்ட போனீங்களான்னு கேட்டேன். அதனால விஜய்க்கு பிடிச்ச ஆட்ட போனீங்களான்னு அது தப்பா போயிடும். காவேரிக்கு கொடியாட்ட போனீங்களான்னு கேட்டேன். சரியா? உங்க தொண்டர்கள் பின்னால இருந்து கத்துனாங்க த்ரிஷா. உடனே நீங்களும் சொன்னீங்க நான் காவேரி சொன்னேன் அப்படின்ட்டு. அப்படியே அப்போ நயன்தாராக்கு இது பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி வந்துச்சு ஆட்டினாங்களா அப்படின்னா கொடி ஆட்டினாங்களான்னு தான் கேட்டேன். அதையும் தப்பா நினைக்க கூடாது. சரியா? அதனால கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்க உங்க அப்பன் தயவுல உங்க தாத்தா தயவுல உட்காந்துருக்கீங்க. அந்த இதை கொஞ்சம் அடக்கி வாசிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் உதயநிதி. சரியா? அதனால நீ ஒரு பெரிய மன்னாரு இல்லை, நீ பெரிய மயிறு இல்லை. அதனால அவன் தயவுல வந்தா கொஞ்சம் அந்த வார்த்தையை கொஞ்சம் அடக்கி பேசணும். சரியா? மிசாங்கீங்களே, அந்த மிசாவை யாரெல்லாம் உள்ள போனீங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். உங்க ஐயா என்னத்துக்கு மிசாலே உள்ள போனாரு? நான் ஓப்பனா சொல்லிட்டா எதுக்கு உள்ள போனாருன்ட்டு அது வார்த்தை தவறி போயிடும். சரியா? ஏதோ ஃபாத்திமா, சரி அது சரி, நம்ம வேண்டாம், அதெல்லாம் தப்பு. சரியா? உங்க ஐயா என்ன முள்ள மாதிரித்தனம் பண்ணாரு? உங்க தாத்தா 4 பொண்டாட்டியா 3 பொண்டாட்டி எத்தனை கட்டுனாரு? இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்கள் தெரியும். ஆனா இதுக்கும் மேல திராவிட கூட்டங்கிறது என்ன அப்படின்னா, உங்களை எங்க ஐயா அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, உங்களை வச்சு அவங்களுக்கு சம்பாதிக்க கிடைக்குது, கொள்ள அடிக்க கிடைக்குது. சரியா? உதயநிதி கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. எங்க ஆட்டுனா எப்படி தண்ணி வரும், எங்க ஆட்டுனா எப்படி என்ன வரும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? அதனால வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுனீங்கன்னா நல்லா அரசியல். சரியா? அதனால பால் குடிக்கும் போது நீங்க யாருக்கு பால் டாயில் குடிச்சிங்களோ அவங்க ஆட்டி தண்ணி வந்துச்சான்ட்டு அப்படின்னா அதெல்லாம் தப்பு. அப்படி கேட்கக்கூடாது. உங்களுக்கு வந்துச்சோ இல்லையோ, இல்லை உங்களுக்கு காற்று வந்துச்சோ, ஆனால் காவிரியில் தண்ணி வரணும். சரியா? அதனால் அந்த காவிரியை வச்சு நீங்கள் வசப்படுதீங்கல்ல, அது கொஞ்சம் மரியாதையாக இருக்கட்டும் உதயநிதி. அது உங்களுக்கு நல்லது.
உங்க அப்பன் தயவுல அத்தனை பேர் திமுக வந்து கொள்கையிலிருந்து பல வருஷம் அதுல பழந்துன்னு கொட்டை போட்டவனுங்களாம் இருக்கானுங்க. அந்த பழந்துன்னு கொட்டை போட்டவனுங்க கொட்டையா போனானுங்க. சரியா, பழந்துன்னு கொட்டை போட்டவனுங்க கொட்டையா போனானுங்க. கொட்டை கொட்டை தெரியுமா? கொட்டை, உதயநிதி கொட்டை, அந்த கொட்டையா போனானுங்க. ஆனா உங்க ஐயா என்ன பண்ணாரு அப்படின்னா டைரக்டா தூக்கி துணை முதலமைச்சர் ஆக்கினாரு. அதனால மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு கொஞ்சம் வார்த்தை மரியாதையா பேசுங்க. சரியா? உங்க தொண்டர்கள் பின்னால இருந்து கத்துவாங்களாம் த்ரிஷா அப்படின்ட்டு, உடனே தண்ணி வந்துச்சா அப்படிம்பீங்களாம், உடனே காவேரின்னு சொல்லுவீங்களாம். ஏண்டா வாய்க்குல வந்துடும். அதனால கொஞ்சம் மரியாதை பேசு உதயநிதி, அது உனக்கு நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? நன்றி, வணக்கம்.